கதைப்பொம்மை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம்னா, இனியவளே அப்படிங்கிற ஒரு கதையோட 2ஆம் பாகத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த கதையை நான் உங்களுக்கு படித்து காட்டுவது சிந்து. இந்த கதையை எழுதியிருக்கிறவர் அகிலா கோவிந்தன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். முதலாம் பாகத்தில் எதோட முடிச்சிருந்தோம்னா, கவிதா அவர்கள் கடற்கரை சாலையோரமாக எங்கே போகிறதுனே தெரியாமல் குழம்பி கொண்டு நின்றுட்டுருக்குறாங்க. அப்போ அவங்கள ஒரு குரல் அழைக்குது. அது யார் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க தொடர்ந்து கதைக்குள்ளே போகலாம். அப்போ கவிதா நான் இருக்கேன் குழந்தை, என்னை மறந்துட்டியா அப்படிங்கிற ஒரு குரல் கவிதாவை அழைக்குது. வேறு யார் அப்படின்னு சொல்லிட்டு கவிதா ஆச்சரியத்தோட திரும்பி பார்க்குறப்ப தான் தெரியுது அந்த குரலுக்கு சொந்தக்காரி ஒரு போலி மாமி அப்படிங்கிறவங்க. போலி மாமியை பார்த்ததும் கவிதாவுக்கு வந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அடடா, யார் யாரையோ நினைத்தோமே, போலி மாமியை மறந்து விட்டோமே என்று உள்வர வருந்தினாள். போலி மாமி உரிமையால் அவள் கையை பற்றி வாஞ்சையுடன் தன்னுடன் சேர்த்து அணைத்து கொண்ட போது அவளுக்கு கண்கள் எல்லாம் கலங்கிவிட்டது. அம்மா, நல்ல சமயத்தில் வந்தீர்கள். நான் ரொம்பவும் தவித்து விட்டேன். அப்படியே சிறு குழந்தை போல் மாமியிடம் ஒட்டி கொண்டாள். மாமியும் எல்லாம் புரிந்தது போல அவளிடம் ஒன்றும் கேட்கவில்லை. முகம் பதித்தவனின் தலையை ஆதரவாய் வருடிவிட்டாள். நான் இருக்கிறேன், எதற்கு கவலைப்படுகிற குழந்தை என்று தைரியம் கொடுத்தாள். வாஞ்சையுடன் அவளை அணைத்தபடியே நேரமாயிற்று, எல்லாவற்றையும் வீட்டுக்கு போய் பேசிக்கொள்ளலாம் என கையை பற்றி உரிமையுடன் அழைத்து செல்ல ஆரம்பித்தாள். கவிதாவும் மாமியின் அன்பை கண்டு நெகிழ்ந்தபடி பின்தொடர்ந்தாள். அவளுக்கு போலி மாமி நினைவு தெரிந்த நாளிலிருந்தே பரிச்சயமாகி போன அன்பு தெய்வம். தான் தங்கி இருந்த கருணை இல்லத்தில் தினமும் போலியை ஒரு தூக்குச்சட்டியில் கொண்டு அங்கிருக்கும் குழந்தைகளுக்கு பரிமாறுவாள். அதற்கென தனியாக எந்த பணமும் வாங்குவதில்லை. மாமியை பற்றி கதை கதையாய் சொல்வார்கள். மாமிக்கு 3-4 மகன்கள். நல்ல நிலையில் நல்ல வேலையில் இருந்தும் வயதான காலத்தில் மாமிக்கு உதவாமல் மாமியை பாரமாய் நினைத்தார்களாம். தன் கையே தனக்கு உதவி என்ற வெறியோடு மாமி தனியாய் போலி வியாபாரத்தை தொடங்கி யார் தெய்வம் எதிர்பாராமல் காலத்தை ஓட்டுவதை பெருமையாய் பேசுவதையும் கவிதாவும் கேட்டிருக்கிறாள். கவிதாவிற்கு மாமி அறிமுகமானதும் அங்குதான். அப்படி போலியில் ஆரம்பித்த சிநேகம்தான் கவிதாவிற்கும் மாமிக்கும் நெருக்கத்தை ஏற்படுத்தியது. கவிதா வளர வளர மாமி மேலே தனி பிரியம் கொண்டவளாய் மாறிவிட்டாள். மாமிக்கும் கவிதாவை ரொம்பவும் பிடித்து போயிற்று. ஊர்க்கதை, உலகக்கதை என தனக்கு தெரிந்த எல்லா விஷயங்களையும் ஒன்றுவிடாமல் மாமி சொல்ல அதை கவிதா வாய்ப்பிழந்து கேட்பதும் அனாதை இல்லத்தில் அன்றாட நடக்கும் நிகழ்ச்சியாய் போனது. அந்த மாமிதான் இப்போது சரியான நேரத்தில் தவித்த கவிதாவிற்கு அடைக்கலம் கொடுத்து தன்னுடன் தங்க வைத்து அழைத்திருக்கிறாள். மறுப்பு சொல்லாமல் கவிதாவும் நடந்தாள். மாமியின் வீடு சிறிதாய் இருந்தாலும் சுத்தமாய் துடைத்து அழகாய் வைத்திருந்தாள். மாமி தயாராய் வைத்திருந்த இரவு உணவும் வாஞ்சையுடன் பரிமாறி எல்லாவற்றையும் காலையில் பேசிக்கொள்ளலாம் குழந்தை, இப்ப நிம்மதியாய் படுத்து உறங்கு என்று சொல்லிவிட்டாள். மறுநாள் கவிதாவின் கதை கேட்ட மாமி முதல் வேலையாய் கவிதாவிற்கு தனக்கு தெரிந்த ஏற்றுமதி நிறுவனத்தில் ஒன்றில் வேலை வாங்கி தருவதாக கூறி அழைத்துச் சென்றாள். கவிதாவுக்கு ஒரே ஆச்சரியம். அந்த பெரிய ஏற்றுமதி நிறுவனத்தில் மாமிக்கு வேலை வாங்கி தரும் அளவுக்கு செல்வாக்கு இருக்கிறதா என்ன வியந்தாள். மாமி கவிதாவை ரிசப்ஷனில் உட்கார வைத்துவிட்டு முதலாளியை பார்க்க சென்றாள். 1/2 மணி நேரத்தில் புள்ளங்கை ததும்ப வெளியே உனக்கு வேலை கிடைத்து விட்டது குழந்தை, மாதம் 3000 சம்பளம் என அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நீட்டிய போது கவிதா அசந்துதான் போனாள். மறுநாளே அந்த ஏற்றுமதி நிறுவனத்தின் வேலைக்கு சேர்ந்து விட்டாள் கவிதா. நாளடைவில் கவிதாவுக்கு வேலையும் பிடித்து போக வேலையில் கவனமாக ஈடுபட ஆரம்பித்து விட்டாள். அப்பொழுதுதான் எதிர் சீட்டிலிருந்து ஹாய் கவிதா என கம்பீரமாய் ஆண் குரல். திடுக்கித்து போனாள். குரல் வந்த திசையில் மீசையை முறுக்கியபடி குறும்பு சிரிப்பு பொங்க ஒரு இளைஞர். டூத் பேஸ்ட் விளம்பரத்தில் போல் அத்தனை பற்களையும் காட்டி ரோமியோ பார்வை விரித்தான். நான் பக்கத்து சீட்டு கிளர்க்கு, இப்படி ஒரு பேரழியை இப்போதான் பார்க்கிறேன். ஆஹா, என்ன ஒரு அழகு! சப்பு கொட்டாத குறைய அவன் பேச அதில் கொஞ்சமும் ஆர்வம் இல்லாமல் சிரித்து வைத்து முகத்தை திருப்பிக் கொண்டாள் கவிதா. அவளுக்கு இது போன்ற ஜொல் கூட்டங்களை கண்டாலே அலர்ஜிதான். தினம் தினம் தெருமுக்கில், பஸ் ஸ்டாப்பில், பஸ் இடிசல்களில் எத்தனை ஜொல்லர்கள் அவள் கண்டிருக்கிறாள். போதா குறைக்கு இவன் வேற. கவிதா அவனை கொஞ்சமும் சட்டை செய்யாமல் வேலையை கவனிக்க ஆரம்பித்தாள். அந்த இளைஞனோ விடாது கவிதாவிடம் பேச்சு கொடுத்தான். அசடு வழிந்தான். தேவையில்லாத கேள்வி கேட்டு எரிச்சல் மூட்டினான். கவிதா நினைத்து கொண்டாள், இன்னும் அவள் அலுவலக எம்டியை பார்க்கவில்லை. பார்த்ததும் முதல் வேலையாய் இந்த பக்கத்து வீட்டு ரோமியோ தொல்லையை பற்றி எச்சரித்து வைக்க வேண்டும் மனதிற்கும் முடிவெடுத்தபடி இருந்தாள் கவிதா. அன்று மாலை 3 மணி அளவில் எம்டி ரூமிற்குள் இருந்து ஒரு அழைப்பு வந்தது.
ஆர்வமாய் எழுந்தவள் பயம் கலந்த படபடப்புடனும் எம்டி ரூமில் கதவை திறந்து நுழைந்தாள். அப்படியே அதிர்ந்தாள். எம்டியின் இருக்கையில் முதலாளியாய் அந்த பக்கத்து சீட்டு குறும்புக்காரன் அதே குறும்புச் சிரிப்புடன். ஆச்சரியப்படாதே, நான் உன் முதலாளிதான். திரும்பவும் கணீரென அவன் குரல் ஒலிக்க கவிதா ஒரு கணம் நம்ப முடியாமல் திகைத்தாள். அவளுக்கு புரியவில்லை. காலை வரை தன்னுடன் எதிர் இருக்கையில் அமர்ந்து கேலியும் கிண்டலுமாக வேலை பார்த்தவன் திடீரென எம்டி ரூமுக்குள் முதலாளி ஸ்தானத்தில் உட்கார்ந்து கொண்டு அதிகார தோரணையில் கர்ஜிக்கின்றானே, எப்படி இது சாத்தியம்? காண்பது கனவா நனவா? இங்கு என்னதான் நடக்கிறது? இவனது கோமாளித்தனத்தை விளையாட்டு என்ற பெயரில் வேஷம் போட்டு நம்மை பயன்படுத்துகிறானோ? கவிதா திகைத்து போனாள். அவனோ அவள் மிரள மிரள விழித்து திகைப்பதை ரொம்பவும் ரசித்தான். முகத்தை சாய்த்து கொண்டு ஆர்வமாய் பார்த்தான். மறுகணமே, கவிதா பயப்படாதே, இது வேஷமல்ல. இதுவரை உன் முன் குமாஸ்தானாய் நடித்ததுதான் வேஷம். இதுதான் ஒரிஜினல் ராஜா. இந்த எம்ஆர் எக்ஸ்போர்ட் சேர்மன் மோகன் ரங்கத்தின் ஒரே வாரிசு ராஜா. புரிகிறதா? ராஜா படபென அவளின் கண்களை தெரிந்த எல்லா கேள்விகளுக்கும் விடையளிப்பது போல் பேசினான். கவிதா முகத்தில் மிரட்சி குறையவே இல்லை. அவளது மருண்ட மான்விழிகளை படபடத்தன. மீண்டும் மீண்டும் அவனையே நம்ப முடியாமல் பார்த்தாள். ராஜா சிரிப்புடன் இருக்கையிலிருந்து எழுந்து விட்டான். என்ன, நம்ப முடியவில்லையா? ஆச்சரியமா இருக்கிறதா? வேண்டுமென்றால் கிள்ளிப்பார் என்று சற்றென்று குறும்புத்தனமாய் தன் கையை நீட்ட கவிதா அதிர்ந்து போனாள். அவள் வியப்பை மேலும் ரசித்தபடி சற்றென்று ராஜா முகம் மாறினான். எல்லாம் ஒரு காரணமாகத்தான் கவிதா என்றான். காரணமா? அப்படி என்ன காரணம் சார்? சட்டென்ற சார் மரியாதை காட்டிய அவளது குரலின் ஒலித்தது. கேலியா, நிஜமான முதலாளி பணிவா என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் ஒரு கணம் உற்று நோக்கிவிட்டு ராஜா தொடர்ந்தான். கவிதா, எந்த ஒரு நிறுவனமும் சரி, அலுவலகமும் சரி, வேலை பார்ப்பவரின் திறமையை நம்பியே இருக்கிறது. அவர்களது உழைப்பையே இந்த நிறுவனம் வெற்றியடைவும் வீழ்ச்சியடைவும் காரணமாய் அமைந்துவிடும். அப்படி இருக்கும் பொழுது சரியான பணியாளர்களை தேர்ந்தெடுக்காமல் ஒரு நிறுவனம் இயங்கினால் அதுவே அந்த நிறுவனத்திற்கு பாதகமாய் அமைந்துவிடும். மேலும் நாங்கள் நடத்துவது ஏற்றுமதி நிறுவனம். முக்கியமான டெண்டர்கள் எடுப்பது, பொருட்களில் தரம் பார்த்து உரிய நேரத்தில் ஆர்டர் செய்வது, சக கம்பெனிகளின் போட்டிகளை சமாளிப்பது, எந்த நேரமும் நாம் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது அவசியம். அதனாலே திறமையானவர்களை வேலை நேரத்தில் வெட்டி பேச்சு செய்து வம்படிக்காதவர்களை பார்த்து வேலை கொடுப்பதே என் வழக்கம் என்பதுதான் காரணமே. ராஜா வார்த்தைகளை முடிக்காமல் இழுத்து கவிதா அவன் சொல்வந்ததை முழுவதும் புரிந்து கொள்ளாமல் தொழிலாளி போல் நடித்து என் திறமையை குணத்தையும் பதிர்ச்சை பார்த்திருக்கிறீர்கள், அப்படித்தானே என்றாள். வெடுக்கென தன் திறமை மேலே அவள் சந்தேகப்பட்டது குற்றது போல். அப்படித்தான், நன்றாக புரிந்து கொண்டாய். அப்படி நீங்கள் வைத்த டெஸ்டில் நான் பாஸ் செய்து விட்டேனா என்று தெரிந்து கொள்ளலாமா சார்? இம்முறை சாரில் வேண்டுமென்றால் கவிதா அழுத்தம் கொடுத்துவிட்டு பார்த்தாள். பாஸ்தான், அதிலும் 100 மார்க்குகள் மதிப்பெண்கள் போதுமா? என்ன 200? ஆமாம், 100 உன் திறமைக்கு, மற்றொரு 100 உன் அழகுக்கு. நிஜமாவே நீ அழகு ராணி அல்லவா? ராஜா இப்படி சொல்வான் என்று கவிதை எதிர்பார்க்கவில்லை. சற்றென்று அவள் முகம் சிவந்து போயிற்று. அதை ஆர்வமாய் கவனித்த ராஜா பேச்சு முடிக்காமல், என்ன, அழகு இருக்கும் இடத்தில்தான் ஆபத்து என்பார்கள், அதுதான் சற்று பயமாயிருக்கிறது என்றான், முகத்தை போலியாய் சுருக்கியபடி. நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை என்று கவிதா கூடவே அவசரமாய் மனதை அலைய விடாமல் வைத்திருந்தாள். எந்த ஆபத்தும் உங்களை நெருங்காது சார் என்றால் பவ்யமாய் போலி பிடிகையுடன். தன் பேச்சை வைத்து தன்னையே மடக்க பார்க்கும் அவளது புத்திசாலித்தனத்தை ராஜா ரசித்து கொண்டு கடகடவென சிரித்தான். கவிதா, நான் அலைய விட போவதில்லை, அடக்கப் போகிறேன். அடக்கப் போகிறீர்களா? ஆமாம், அழகான திமிரு பிடித்த குதிரைகளை அடக்குவது எனக்கு ரொம்பவும் பிடித்த விளையாட்டு. அதைத்தான் இனி செய்ய போகிறேன். அவள் சொல்வது ஓரளவு புரிந்தாலும் புரியாதவது போல் முகத்தை வைத்துக்கொண்டு கவிதா கேட்டாள். புரியவில்லை, விளக்கமாய் சொல்லுங்கள் சார். சொல்கிறேன். நான் அழகு குதிரை என்று சொல்வது வேற யாருமில்லை, உன்னைத்தான். ஆமாம், நீதான் அந்த அழகு குதிரை. உன்னைத்தான் அடக்கப் போகிறேன் என்றான் ராஜா கர்ஜனை குரலில். கவிதாவிடம் ராஜா சொன்னது போல அலைய போகிறானா இல்லை அடக்கப் போகிறானா என்பதை அடுத்த பகுதியில் தெரிந்து கொள்வோம். அதுவரை காத்திருக்கவும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.